கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவானவர் புஸ்தகத்தில் உள்ள ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கும்போது இந்த பூமியில் என்ன நிகழ்கிறது என்பதைத்தான் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 2ஆம் முத்திரையை பற்றி பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். 4ஆம் வசனத்தில், அப்போது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். இதில் சிவப்பான வேறொரு குதிரை என்று சொல்லப்படுகிறது. அப்போது ஏற்கனவே ஒரு குதிரை புறப்பட்டு வந்துவிட்டது. அதாவது ஒரு ஸ்பிரிட் பூமிக்குள் வந்துவிட்டது. ஸ்பிரிட் என்றால் அந்தி கிறிஸ்துவின் பன்முகத்தன்மையில் இதுவும் ஒரு தன்மை. இரண்டாவதாக சிவப்பு நிற குதிரை புறப்பட்டு பூமிக்குள் வருகிறது. பைபிளில் சொல்லப்படும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும், உதாரணமாக கருப்பு நிறம், வெள்ளை நிறம், பட்டயம், வில் என்று சொல்லப்படுவது ஒவ்வொன்றிற்கும் ஒரு அர்த்தம் பொதிந்துதான் இருக்கிறது. இங்கு சிகப்பு நிறம் என்று சொல்லப்படுகிறது. சிகப்பு எதை குறிக்கிறது என்றால் இரத்தம் சிந்துதலை குறிக்கிறது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்றால் யார் அதிகாரத்தை கொடுக்கிறார்கள் என்று பார்த்தால் கிறிஸ்துவானவர்தான் அவனுக்கு அனுமதி கொடுத்துள்ளார் என்பது தெளிவாக தெரிகிறது. 1ஆம் முத்திரையை உடைத்த போது டெம்பரவரியான சமாதானம் பண்ணுகிறவன் போல் பூமியில் உள்ளே நுழைகிறான். அதன் பிறகு தன்னுடைய கிரீடத்தையும் வில்லையும் பயன்படுத்துகிறான் என்று நாம் முதல் பதிவில் பார்த்தோம். இப்போ 2ஆம் முத்திரையை உடைக்கும் போது சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடுகிறவனாக வருகிறான் என்று வாசிக்கிறோம். 2வது முத்திரையில் உடைக்கப்பட்ட பின்பு பூமியிலிருந்த டெம்பரவரி சமாதானம் சென்றுவிடும். ஒருவருக்கொருவர் கொலை செய்யத்தக்கதாக அந்த ஆன்டிகிரைஸ்டின் ஸ்பிரிட் ஆனது மனிதனின் ஆவியை தூண்டும். சிவப்பான குதிரை, கொலை, பட்டயம் என்று இந்த வசனத்தில் யுத்தத்தை பற்றியே நமக்கு சொல்லுகிறது. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், நாட்டுக்கு விரோதமாய் நாடுகளும், வீட்டுக்குள்ளே ஒருவருக்கொருவர் சமாதானம் இல்லாமல் இப்படி ஒருவருக்குள்ளே உள்ள சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடுகிறவனாக இந்த சிவப்பு குதிரையில் ஏறி இருக்கிறவன் வருகிறான். அவன் கையில் ஒரு பெரிய பட்டயம் ஒன்று கொடுக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். தரிசனத்தில் பட்டயம் என்று எழுதியிருக்கலாம், ஆனால் அவர் பெரிய பட்டயம் என்று எழுதியிருப்பது பெரிய யுத்தத்தையே குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இந்த உலகம் பல யுத்தங்களை சந்தித்துள்ளது. இதில் எந்த யுத்தத்தை பற்றி சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணினேன். நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன், சத்துருவின் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வசனத்தில் தேவனின் உடன்படிக்கையை மீறினதால் பட்டயத்தை வரப்பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். பட்டயத்தை என்றால் யுத்தங்களை வரப்பண்ணுவேன் என்றும் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, கொள்ளை நோயும் உங்கள் நடுவில் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். கொள்ளை நோய் பூமியில் வந்தால் சமாதானம் பூமியில் எப்படி இருக்கும்? உங்களை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். சத்துரு என்றால் சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தவன். இந்த வசனம் மூலம் வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உரைக்கப்பட்ட சிவப்பு குதிரை என்ற ஸ்பிரிட்டானது பூமியில் யுத்தங்களையும் சமாதானத்தையும் கெடுக்கவும் கொள்ளை நோய்களை கொண்டும் வருகிறான் என்று தெளிவாக தெரிகிறது. இதை குறித்து இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். 7ஆம் வசனத்தில் கொள்ளை நோய் வரும் என்றும் சொல்லுகிறார். இந்த 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உலகத்தை கடைசியை குறித்து சொல்லுகிறார். இந்த முத்திரைகளின் வரிசையும் சரியாய் அமைகிறது. முதலாவது அவர் வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிறார். முதல் முத்திரை பொய்யான ஒரு சமாதானத்தை பூமிக்குள் கொண்டு வருகிறது. அதனால் வஞ்சியாதிருங்கள் என்று சொல்கிறார். பிறகு யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்கிறார். 2வது முத்திரையை உடைக்கும்போது சிவப்பு குதிரை யுத்தத்தை கொண்டு வருகிறது என்று நாம் காண முடிகிறோம். 3வது, இயேசு
பஞ்சம் வரும் என்கிறார். மூன்றாவது முத்திரை பஞ்சத்தை தான் கொண்டு வருகிறது. எனவே இயேசு ஒன்று கூட மாறி மாறி சொல்லாமல் நிதானமாய் வரிசையாய்த்தான் நமக்கு சொல்லி இருக்கிறார். சரி, இதுவரை வேதகாமத்தில் 2ஆம் முத்திரைகளால் விளக்கத்தை பற்றி பார்த்தோம். இனி உலக பிரகாரமாக ஏதும் சமாதானத்தை எடுத்துப்படும் பட்டயமாக பூமிக்கு வந்ததா என்றால் வந்தது. குவாரண்டைன் நாட்களில் நடந்தது தான். அதற்காக இதுதான் 2ஆம் முத்திரையை உடைத்ததற்கான அடையாளம் என்று சொல்லிவிட முடியாது. இது ஜஸ்ட் சாம்பிள் தான். இனிமேல் தான் உச்சம் நிலைக்கு வரும் என்று தான் தெரிகிறது. அதை தேவன் ஒருவரே அறிவார். குவாரண்டைன் டைமில் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு காற்றின் மூலம் கொள்ளை நோய் பரவினது. ஒருத்தர் இன்னொருத்தவரை கொன்றார். அதுதான் ஒருவருக்கொருவர் கொலை செய்யத்தக்க என்று நாம் வாசிக்கிறோம். எனவே தேவ பிள்ளைகள் நம்மையும் நமக்கு தெரிந்தவரையும் தேவனுக்கென்று பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் நாம் அவர்கள் சேர்க்கப்பட ஜெபிப்போம், ஆயத்தப்படுத்துவோம். அடுத்த பதிவில் 3ஆம் முத்திரைக்கான விளக்கத்தை பற்றி பார்ப்போம். ஆமேன்.